பிரியமானவர்களே, இன்றைய அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 45:22 முதல் 25 வரைக்குள்ள வசனத்தின் பிரகாரம் நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நீர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறபடியினால், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால், தகப்பனே, நீர் எங்களை நோக்கி பார்க்க சொல்கிறீர். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேற ஒருவரும் இல்லை. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, பாடுகளுக்கு, உபத்திரவுக்கு நான் யாரிடத்திலே போய் செல்வேன்? என்னுடைய காரியங்களை யார் மேற்போட்டுக் கொள்வார்கள்? எனக்காக வழக்காடுகிறவர் யார்? எனக்காக யுத்தம் செய்கிறவர் யார்? எனக்காக காரியங்களை நிறைவேற்றுகிறவர் யார் என்று சொல்லி நாங்கள் அநேக நேரம் அழுது புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். தகப்பனே, நானே தேவன், வேற ஒருவரும் இல்லை. என்னை நோக்கி மாத்திரம் பார், நான் உன்னை ரட்சிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை நடத்துவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு கூட உம்முடைய நோக்கி பார்க்க ஆண்டவர் நித்தமும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து ரட்சிக்கும்படியாய் நீரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் என்று விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இது நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிற இந்த வார்த்தைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆணையிடுகிற தேவனாய் இருக்கிறீர். நீதியான வார்த்தையாக ஆண்டவரே, அது மாறுவது இல்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். சுவாமி, முழங்கால் யாவும் உமக்கு முன்பதாக முடங்கவும், நாவுகள் யாவும் உம்மை முன்னிட்டு ஆணையிடும் என்ற வார்த்தைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, எங்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய சகல முழங்கால்களையும் முடக்குகிற தேவனாய் இருக்கிறீர், ஆணையிட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். இது நீதியான வார்த்தையாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு ஈசாக்கு விரோதமாய் வந்தவர்களே சுவாமி, அவனை ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாய் அவர்கள் ஆணையிட்டு அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, யோசேப்புக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அறிக்கை செய்யும்படியாக ஆண்டவரே அவனை நீர் உயர்த்தினது போல இந்த நீதியான வார்த்தை இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாறாமல் நிறைவேறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று 24வது வசனத்திலே பார்க்கிறோம். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, உம்முடைய நீதியும் வல்லமையும் உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பூரணமாய் விளங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக உம்முடைய நீதியையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளைகள் மூலமாக விளங்க பண்ணும்படி நாங்கள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். 25வது வசனத்திலே, இஸ்ரவேலின் சந்ததியாராகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய நீதியினால் நிறைந்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்திருங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து, படிப்பை குறித்து, பதவியை குறித்து அல்ல, நாங்கள் கர்த்தருக்குள் நீதிமான்களாய் இருக்கிறோம், நாங்கள் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறோம் என்பதை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.